அந்த ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர், ரைஸ் மில் ஓனர் கூட. அவரு பேரு பசுபதி. இவர் நல்ல அறிவாளி. அது மட்டும் இல்ல, சாப்பாட்டு ராமன் கூட. தினம் தினம் புதுமையான உணவு வகைகளை சாப்பிடணும்னு நினைப்பான். அதனாலேயே சமையல்காரிகளை மாத்திக்கிட்டே இருப்பான். இதனால நிறைய பேர் இவன்கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கும் போதே தயங்குவாங்க. அந்த ஊர்ல தங்கம்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தான். தங்கம் சாமர்த்தியசாலி, சமையல் செய்யறதுல திறமசாலி கூட. ஆனா ஏழ்மையின் காரணமாக பல வீட்டுல சமையல் வேலை செய்து வந்தா. இவளின் கைமணம் ஊரெல்லாம் பிரபலம். இத கேள்விப்பட்ட பசுபதி சமையல்காரி தங்கத்து வீட்டுக்கு போனான். தங்கத்தோட அப்பா, வாங்க எஜமா, என்ன விஷயம்? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு தங்கத்தோட அப்பா கேட்க, அது உங்க பொண்ணு தங்கம் நல்ல சமைப்பான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ருசியாகவும் வகை வகையாகவும் சமைச்சு தர வேலைக்காக உங்க பொண்ணை கூப்பிட வந்தேன் அப்படின்னு அதிகாரத்தோட சொன்னான் பசுபதி. அதை கேட்ட அதிர்ந்து போன தங்கத்தோட அப்பா, தன் மகள் தங்கத்தை பசுபதி வீட்டுக்கு வேலைக்கு அனுப்ப கொஞ்சம் கூட மனசே இல்ல. அவ சமைக்கும் போது நிறைய தப்பு பண்ணுவா எஜமா, உங்களுக்கு பரவாயில்லையா? அவ எப்படி செய்தாலும் சரி, அவதான் என் வீட்டுக்கு சமையல்காரியா வேணும் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம தங்கத்தோட அப்பாவும் சம்மதிச்சாரு. தங்கத்துக்கு ஒரே குழப்பமா இருந்தது. இவ்வளவு சொல்லியும் என்ன வேலைக்கு சேர்த்துட்டாரே. மறுநாள் வகை வகையா சமைச்சு கொடுக்கும் போது பசுபதிய குழப்பும் விதமா பேசினா தங்கம். ஐயா, நான் கல்ல போட்டு சமையல் பண்ணிருக்கேன், உங்களுக்கு கொண்டு வரவா அப்படின்னு ஒரு புதிர் போட்ட மாதிரி பேசினா. உப்பு கல்லு போடாம எப்படி சமையல் செய்ய முடியும், கொண்டு வா அப்படின்னா பசுபதி. ஐயா, சாப்பிட்றதுக்கு முக்கியமா இருக்கிறத தூக்கி போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மீண்டும் புதிர் போட்டா தங்கம். அதுக்கு பசுபதி மெல்ல சிரித்து, சாப்பிட்றதுக்கு முக்கியமா இருக்கிறத வாழை இலை, சாப்பிட்ட பிறகு அதை தூக்கி தானே போடணும் அப்படின்னு சொன்னா பசுபதி. ஐயா, சாப்பிட்ட பிறகு 2 இலையும் வெட்டுக்காயும் சுண்ணாம்பு கல்லையும் சாப்பிட கொடுத்தா உங்களுக்கு சம்மதமா? மீண்டும் மீண்டும் புதிர் போட்ட மாதிரியே பேசினா. சாப்பிட்ட பிறகு 2 இலையான வெத்தலையும் வெட்டு பாக்கையும் கூட சுண்ணாம்பையும் சேர்த்து தடவி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் தங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசினாலும் எஜமா அத அறிவுபூர்வமாக சிந்தித்து பதில் சொல்றாரே. தன் எஜமானிடம் ஒரு விஷயம் மட்டும் உறுத்தலாக இருந்தது தங்கத்துக்கு. பசுபதி வேலையாட்களிடம் 3 மாதம் மட்டுமே ஒப்பந்தம் செய்வான். வேலையாட்களை மாற்றிக்கொண்டே இருப்பான். 3 மாசம் முடிஞ்சதும் சமையல்ல ஏதாவது குறை சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான். இதுவே வழக்கமா பண்ணி கொண்டு இருந்தான் பசுபதி. இது சமையல்காரி தங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல. வெறும் 3 மாசம் ஒப்பந்தத்துக்கு மட்டும் வேலை செய்யறதா என்று ரொம்ப யோசனையோட இருந்தான். அந்த சாப்பாட்டு ராமனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. 3 மாதங்களும் ஓடி போனது. தங்கத்தின் சமையல தின்னு தின்னு அழுத்து போயிடுச்சு. இன்னும் வேற ருசியா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனே பேசிக்கொண்டு இருந்தான். இத கேள்விப்பட்ட தங்கத்துக்கு கோபம் வந்தது. வேலைக்கு ருசியாக வகை வகையாக ஆக்கி போட்டு 3 மாசத்துல அழுத்து போச்சா? நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு ஒரு திட்டம் போட்டான். உடனே தன் எஜமா பசுபதியிடம் வந்தான். எஜமா, ருசியா சமைச்சு போட்டு அதை சாப்பிட்டு உங்களுக்கு அழுத்து போச்சுன்னு தெரியுது. ஆனாலும் என்னை விட ருசியாகவும் சிறந்த உணவு யாரால கொடுக்க முடியும்? உங்களுக்கு யாரு செய்து தருவாங்க? ஏன் உன்னை விட சிறந்த உணவு செய்து தர எனக்கு திறமையானவங்க கிடைக்க மாட்டாங்களா என்ன? அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு திமிரா பேசினா பசுபதி.
ஓ அப்படியா, அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்வோம். அந்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு சம்மதமா? முதல்ல நீ உன்னோட ஒப்பந்தத்தை சொல்லு, நான் சம்மதமா இல்லையான்னு சொல்றேன். இந்த உலகத்திலேயே சிறந்த உணவு யாரு செய்து தராங்களோ அவங்களுக்கு ஆயுள் முழுவதும் உங்ககிட்ட வேலை செய்யும்படி ஒப்பந்தம் செய்து தரணும். அப்படி அதுல தோத்துட்டா நீங்க எனக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து ஆயுள் முழுவதும் வேலைக்கு வச்சுக்கணும். இதை கேட்ட பசுபதிக்கு பெரும் சவாலா இருந்துச்சு. இரவு முழுவதும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த ஒப்பந்தத்தை எல்லோர் முன்னாடியும் ஏத்துக்கொண்டான் பசுபதி. ஊரெல்லாம் இந்த விஷயம் பரவி சமையல்காரி தங்கத்தோட தோற்று போயிருக்கூடாதுன்னு நினைச்சு இத ஒரு போட்டியாகவே அறிவித்தான் பசுபதி. இந்த போட்டிய பத்தி தெரிந்து கொண்ட அக்கம் பக்கம் ஊர் மக்கள், பெரிய பெரிய சமையல்காரங்க சமைக்க முன் வந்தாங்க. பசுபதிக்கு ஏற்ற மாதிரி வகை வகையா உணவை சமைத்து கொடுத்தாங்க. பசுபதி அதை சாப்பிட்டு விட்டு, நான் எப்போதும் சாப்பிட்ற உணவு போலதான் இருக்கு, இது ஒன்றும் சிறந்த உணவுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான் பசுபதி. இப்படி சொல்லிக் கொண்டே இருக்க மறுநாள் வேற ஊர்ல இருந்து வந்து பசுபதிக்கு பிடிச்ச உணவை கேட்டு குறித்து கொண்டு அத அவர் பாணியில செய்து கொடுத்தான் ஒரு சமையல்காரன். இது ஒன்னும் அவ்வளவு சிறந்ததா தெரியல. அப்படியே ஒவ்வொருத்தர் செய்த உணவை ஏதாவது குறை சொல்லி கொண்டு இருந்தான் பசுபதி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கம் கடைசியா பசுபதி கிட்ட சொன்னான், எஜமா, என்னால உங்களுக்கு சிறந்த உணவு செய்து தர முடியும். அது எப்படி? இத்தனை சமையல்காரங்க செய்த எதுவுமே எனக்கு சிறந்ததா தோணல, நீ செய்யறது மட்டும் சிறந்த உணவுன்னு எப்படி சொல்ற? ஐயா, நான் தயாரிக்கிற உணவை சாப்பிடணும்னா 3 நாள் தண்ணியை தவிர வேற எதையுமே சாப்பிடக்கூடாது. தங்கம் சொன்னதை ஒப்புக்கொண்டான் பசுபதி. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தான். அப்படி என்ன உணவை தயார் செய்திட போறா, அதையும் பாப்போம். எதை செய்தாலும் அதுல ஒரு குறை சொல்லி அதையும் நிகாரிச்சிடலாம். நான் தான் இந்த ஒப்பந்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சான். 3 நாள் முடிந்தது. தங்கமும் உணவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தா. தங்கம் சொன்னது போலவே பசுபதியும் 3 நாள் சாப்பாடு சாப்பிடாம சோர்வாகவும் மயக்கமாகவும் இருந்தான். தங்கம், நீ செய்த அந்த சிறந்த உணவை எடுத்துட்டு வா அப்படின்னு பசியோட சொன்னா பசுபதி. தங்கமும் வெறும் வெள்ளை சாதமும் கூட கொஞ்சம் ஊறுகாய எடுத்துட்டு வந்தா. பசுபதி பசி மயக்கத்துல அத வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சான். அப்பப்பா, அருமையான சாப்பாடு அப்படின்னு தன்னையும் மறந்து பசியில சொன்னான். ஐயா, இப்போ இந்த சாப்பாடு சிறந்த உணவுன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கோங்க. நீ என்ன ஏமாத்திட்ட? பசி மயக்கத்துல இருந்த எனக்கு வெறும் வெள்ளை சோத்தையும் ஊறுகாயும் கொடுத்து ஏமாத்திருக்க. ஐயா, நீங்க சிறந்த உணவு வேணும்னு சொன்னீங்க, ஆனா அது எப்படி இருக்கணும்னு சொல்லலையே, எந்த விதிமுறையையும் சொல்லலையே. அது மட்டும் இல்ல, நீங்க தினமும் விதவிதமா உணவுகளை சாப்பிட்டு வந்ததுனாலயே எது சிறந்த உணவுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. நான் சொன்னது போலவே உணவு எதுவும் சாப்பிடாம தண்ணிய மட்டுமே குடிச்சு 3 நாள் இருந்ததுனாலயே இந்த வெள்ளை சாதம் உங்க பசிய போக்குன சிறந்த உணவா தெரிஞ்சது. ஒரு நொடி மெய் மறந்து சாப்பிட்ட பசுபதி உண்மைய ஒப்புக்கொண்டான். தங்கத்தின் அறிவை கண்டு சமையல்காரியாக இருந்தவளை அரிசி மில் கவனிக்கும் பொறுப்பை தந்தான். தங்கமும் அதை ஏற்றுக்கொண்டா. அது மட்டும் இல்ல, வேலையாட்களிடம் போட்ட 3 மாத ஒப்பந்தத்தை ரத்தும் செய்தான். உணவின் அருமையை புரிந்து கொண்டு குறை கூறுவதை நிறுத்தி கொண்டான். தினமும் ருசியா தின்னவனுக்கு பசியோட அருமை தெரியாது. ஒரு பொருளோட அருமை அது நம்மிடம் இல்லாமல் இருக்கும்போதுதான் தெரியும். அப்படித்தான் இந்த பசுபதிக்கு வெள்ளை சாதமும் அமிர்தமா தெரிந்தது. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.